சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆளும்பைவேல் அணி சேவல்ய பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்முதற்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவதூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிடாப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாருத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு திருச்சி. அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் மிகச் சிறப்பாக நிகழ்த்துகின்ற சைவ அறங்காவல் என்கின்ற கருத்திலே அமைந்துள்ள இந்த கருத்தரங்கத்திலே பிற்பகல் அமர்விலே நிறைவாக தோத்திர பெருமையும் சாத்திர பெருமையும் சைவத்திற்கு வாய்த்த பேறு பற்றி உங்களிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. காலை தொடங்கி இங்கே பல அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் இங்கே உங்கள் முன் எடுத்து வைத்து சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை சார்ந்தவர்களோடும் தங்கள் பகுதியிலே தங்களோடு தொடர்பு கொண்டவர்களோடும் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய இந்த கருத்தரங்கினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
இன்றைய தினம் சைவ சமய நெறிக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தாக்கங்கள் அவற்றை பற்றி இங்கே விரிவாக காலை தொடங்கி பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ஒற்றுமை என்ன என்று பார்த்தால், இந்த மண்ணில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் கூட சைவ சமய நெறிக்கு தாக்குதல் நிகழ்ந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு, இங்கே இருக்கிறவர்கள் கவலைப்படுகிறார்கள், அங்கே இருக்கிறவர்கள் செல்போன் நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். காலையில எழுந்த உடனேயே பல்லை தேய்க்கிறார்களோ இல்லையோ, செல்லை தேய்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு முதலில் தாம் தமிழர் என்கிற உணர்வே இல்லை. அதை தாண்டி போய் அல்லவா தான் சைவம் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும். சரி, அதற்கான காரணங்கள் எத்தனையோ சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. அடியேன் போன்ற பல சொற்பொழிவாளர்கள் பல இடங்களிலே பல செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி நான் இப்பொழுது அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றால், எனக்கு தலைப்பு அது அல்ல. அந்த தலைப்பிலே காலையிலே அன்று இன்றும் என்ற தலைப்பிலே ஒரு அறிஞர் சிறப்பாக அதை எடுத்து பேசினார். நம்முடைய டாக்டர் பிரதாபன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எடுத்து விளக்கினார். தெள்ள தெளிவாக அவர்கள் இன்றைய இந்த நாட்டினுடைய பல்வேறு நிலைகளையும் எடுத்து கூறினார். நம்முடைய ஒரு கருத்தை மட்டுமே நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். சுவாமிகள் கூட இங்கே ஆசிரியர் வழங்குகிற பொழுது அஞ்சுவது ஏன் என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு போனார்கள். அஞ்சுவது யாவொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்றுதான் நம்முடைய திருமுறையிலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அஞ்சுவது மற்ற சமயங்களுக்கு அல்ல, நம்முடைய சமயத்தவர்கள் நம்முடைய சமயத்தை மறந்து வருகிறார்களே என்றுதான் அஞ்சுகிறோம். மற்ற சமயங்களில் நல்ல பேசுகிற பொழுது கூட பிரதாமனாக இருக்கட்டும், ஐயா அன்பு பேசுகிற ஐயாவாக இருக்கட்டும், திரும்ப திரும்ப ஒரு கருத்தை என்ன வலியுறுத்துகிறாங்க, மற்ற சமயம் வளர்வதிலேயோ வருவதிலேயோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடான கருத்தோ துவேஷமோ இல்லை என்று அவர்கள் திரும்ப திரும்ப தெளிவுபடுத்துகிறார்கள். நாம் மற்ற மதத்தை தாக்குவது, அதனுடைய வளர்ச்சியை தடுப்பது, அதை எப்படி சாய்ப்பது என்றெல்லாம் அந்த மாதிரியான நோக்கமெல்லாம் இப்ப நமக்கு இல்லை. அந்த மாதிரியான நோக்கத்தில் நாம் செல்லவில்லை. நாம் நம்முடைய சமய கொள்கையை நம்முடைய மக்களிடையே எவ்வாறு வேறு ஒன்றி நிற்க செய்வது. இப்ப நமக்கு நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால், வரலாற்றை பார்க்கிற பொழுது தமிழகத்திலே 7ஆம் நூற்றாண்டு ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற காலம். வரலாற்று ஆசிரியர்களாக ஒரு இருண்ட காலம் என்று வர்ணிக்கப்படுவது 7ஆம் நூற்றாண்டு களப்பிரர்கள் ஆட்சி இருந்த காலம். அப்பொழுது சைவ சமயத்திற்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் ஏற்றவில்லை, தமிழ் மொழிக்கும் ஏற்றவில்லை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இன்னும் ஒரு 2 நூற்றாண்டுகள் நீடித்திருந்தால் நிச்சயமாக சைவம் காணாமல் போயிருக்கும். 2 நூற்றாண்டு அதே போலவே கவர்ந்திருந்தார். ஆனால் நிகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தால், 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது.
இருவரும் குறவர்கள், இரண்டு பெரிய ஞான குருமார்கள் நமக்கு தரப்பெறுகிறார். எப்பொழுதும் ஒருவர் செய்கின்ற அந்த அருள் நிலையில நமக்கு அந்த நேரத்தில் இரண்டு பேர் வந்தார்கள். கான்டெம்பரரி, சமகாலத்தவர்களாக விளங்கினார்கள். சரி, இவர்கள் இருவரும் எவ்வாறு புறச்சமய தாக்கத்தை எதிர்கொண்டார்கள்? அது நமக்கு ஒரு ஹிஸ்டரி தானே, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பழைய பாடத்தில் இருந்து தானே நமக்கு வேண்டியவற்றை எடுத்து இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டும். 7ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட மிகப்பெரிய சமண தாக்கத்தில் இருந்து சைவ நெறியை எவ்வாறு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எவ்வாறு தமிழகத்தை காப்பாற்றினார்கள், என்ன செய்தார்கள் அப்படின்னு நாம் கொஞ்சம் அந்த வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இப்ப அவர்கள் அப்படி அந்த தாக்குதலுக்காக பயன்படுத்திய ஆயுதம் எது? ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நமக்கு ஒரு தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தாக்குகின்ற நெறியும் தாக்க தேவையான ஆயுதமும் இந்த ரெண்டும் தான் நமக்கு அவசியமாக வேண்டப்படுது. எவ்வாறு இந்த பன்முறை தாக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தாக்குதல்களிலிருந்து எவ்வாறு நாம் விடுபடுவது, அந்த ரிலீஃப், ரெமடி, சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்று பார்க்கும்போது, பழைய நிலையிலே இவ்வாறே நிகழ்ந்த பொழுது என்ன செய்தார்கள் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய அருளாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் கூர்ந்து அந்த பழைய நம்முடைய அந்த சரித்திரத்தை உற்று நோக்கினால் நமக்கு சற்று வெளிச்சம் கிடைக்கிறது. இப்ப அவர்கள் அந்த நேரத்திலே, அந்த தாக்குதல் நடந்த நேரத்திலே அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய சிறப்பு நிலை நாம் இப்பொழுதும் சிந்தித்து பார்ப்பதற்கும் நாம் இப்பொழுதும் கை கொள்வதற்கும் உரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டுல பாண்டிய நாடு, அதாவது அந்த காலத்துல அது தமிழ்நாடு என்று சொல்லுவார்கள். அந்த தமிழ்நாடு, அதிலே அரசன் சமணம், மந்திரிமார்கள் சமணம், சேனாதிபதி முதலான அதிகாரிகள் சமணம், அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் சமணம். அந்த காரணத்தினாலே அங்கே இருந்த மக்களும் சமண இருளிலே மூழ்கியிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அங்கே தன்னுடைய மனவாழ்வை தொடர்வதற்காக ஒரு பெண்மணி வருகிறார். நீங்க நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழல்! மதுரை ஆலவாய் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோயில் அமைந்த அந்த நகரத்திலே வாழ்க்கைப்பட ஒரு பெண்மணி அங்கே வந்தாள். அவள் சோழ நாட்டினுடைய அரசனுடைய கொழுந்து. அவள் அங்கே வருகிறார். திருநீறு பூசாத நாள் அது வீழ்நாள் என்று கருதுகிற பண்பாடு உள்ள பெண். சிவ வழிபாடு செய்யாத நாள் இறந்த நாளாக கருதுகிற ஒரு தன்மையுடைய பெண். அவ அரசனுக்கு வாழ்க்கைப்பட்டு வருகிற பொழுது பார்த்தால் அரசனுக்கு எதிராக திருநீரே பூசிக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் குறிப்பிட்டது போல நீர் பூசினவரை பார்த்தால் தமிழர்களுக்கு கண்டு முட்டு. நீர் பூசினவங்களை பார்த்தா கண்டு முட்டுன்னு போயிருக்கும்.
நான் ஒரு நீர் பூசினவரை சாம்பல் பூசினவரை பார்த்துட்டேன்னு சொன்னா அதை கேட்டவனுக்கு தீட்டு, இது கேட்டு விட்டு. அதாவது ராத்திரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ முடிஞ்சிட்டு நடராத்திரி வந்துட்டு இருப்பான் நடு ரோட்ல. இருட்டா இருக்கிற 2 லைட் எரியோ 4 லைட் எரியாது இந்த ரோட்ல. அங்க படுத்திருக்கிற 2 நாய் என்ன பண்ணும், தன்னுடைய வீரத்தை தனியா வராத தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காக அது என்ன பண்ணும், குறைக்கும். இதுவாவது பரவாயில்ல, இது பார்த்தது குறைச்சது. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற 2 நாய் அது பார்க்காமலேயே குறைக்கும். இது பார்த்து குறைக்கிற நாய் கண்டு விட்டு, பார்க்காமலேயே குறைக்கிற நாய் கேட்டு விட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில அந்த அம்மையார் ஆலவாய் திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கிற பெருமானை நாம் காணலாம், அந்த பெருமானை வழிபடலாம், அங்கே ஆசையாக பூசைகள் செய்யலாம் என்று ஆவலோடு வந்தா அந்த கோயிலுக்கு போறவங்க 2 பேர் தான். ஒருத்தர் மங்கையர்கரசியார் அம்மா, இன்னொருத்தர் குலச்சிறையார். அதனாலதான் பதியம்பாண்டி ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாட்டு மங்கையர்கரசியாருக்கும் ஒரு பாட்டு குலச்சிறையாருக்கும் வச்சு பாடி இருப்பார். ஏன்னா கோயிலுக்கு போனவங்க 2 பேர் தான். அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்து தான் பயமா இருக்குன்னுட்டு கோயில் சிவாச்சாரியார் கோயிலுக்கு வெளியில வாசலுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்குவாரு. கோயிலே ஜீரோல இருக்கு. அப்படிப்பட்ட கோயில் திரு ஆலவாய் திருக்கோயிலே ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று சென்று வழிபட்டு அங்கே கண்ணி உடனாய ஆலவாய் பெருமானை வழிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்திலே என்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு பெண்மணி சாதித்த சாதனை தானே தவிர ஒரு அம்மையார் ஒத்தான நின்று நான் என்ன செய்ய முடியும், என் கணவரே பாண்டிய அரசனே சமணத்தில் இருக்காங்க, எல்லாருமே சமணத்தில் இருக்காங்க, நான் என்ன செய்ய முடியும்னு தளர்ந்து போக அந்த அம்மையார் எடுத்திருக்க. அதனால்தான் அந்த அம்மையாரை பற்றி சொல்லுகிற பொழுது தெய்வ செய்தியார் சொல்லுகிறார், மங்கையருக்கு தனி அரசி எங்கள் தெய்வம். எப்படி சொல்லுகிறார்? அந்த ஒரு அம்மையாருடைய வீரத்தை பார்க்கிற பொழுது இங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய இத்தனை மங்கையரசியார்கள் இருக்கிற பொழுது எந்த சமயம் வந்து என்ன செய்துவிட முடியும்? நம் சமயத்தை குற்றமாக இருக்கிற அத்தனை பேரும் இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் சமயம் சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை செம்பொருள் வாய்மை என்று முழங்குகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சைவம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று சொல்லுகிற பொழுது 36 தத்துவத்துக்கு மேல சைவம் எழுது போல எந்த சமயமும் சொல்லல. அதனால சொல்லுகிறோம் சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல். அப்படிப்பட்ட அந்த பெருமானை தவிர ஒரு கடவுள் கிடையாது என்று சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால் எங்கள் கடவுள் பிறப்பு இறப்பு அற்றவன். அவனுக்கு சொல்லப்படுகிற சிறப்புகள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவன் பிறப்பிலி இறப்பிலி. அம்மையார் என்ன செய்கிறார்கள்? சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த சமண இருளை மக்களிடம் படிந்திருக்கிற இந்த இருளை எவ்வாறு போக்க முடியும் என்று கருதுகிறார். திருமலைக்காட்டிலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்கிற செய்தி அந்த அம்மையாருக்கு தெரிகிறது. ஒரு அந்த அம்மையாருடைய அந்த அறிவு கூர்மை, அந்த ஆற்றல், அந்த திறமையை எடுத்து காட்டுவதற்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளையாரை ஒற்றை
ஒற்றர்கள் மூலமாக இங்கு வர செய்து விட வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். பிள்ளையாரும் எழுந்தருந்துகின்றார். பிள்ளையார் எழுந்தருளிய உடனேயே அவரை மனத்திலே தங்க வைக்கிறார்கள். அவர் பிள்ளையார் எழுந்தருளிய உடனேயே அங்கே இருக்கிற அந்த சமண குருமார்கள் எல்லாம் இரவோடு இரவாக போய் மன்னரை பார்க்கிறார்கள். மன்னரை பார்த்து சொல்லுகிறார்கள், சாம்பல் பூசுற கூட்டம் இன்னைக்கு நிரம்ப வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். பாண்டியன் கேட்கிறாங்க, எங்கிருந்து வருகிறார்கள்? அதாவது ஒரு குழந்தை, ஒரு பாலகன், அவன் சாம்பல் பூசி இருக்கிறான். அந்த வயதுக்கு சாம்பலை பூசி விட்டுட்டு அவனோட சேர்ந்து ஒரு கும்பல் வந்திருக்குதுங்க என்று சொல்லுகிறார். யாருக்கும் கேட்கிறான், எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன காரணம் பற்றி வந்தாங்க, எப்போ வந்தாங்க என்றெல்லாம் கேட்கிறான். அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாம்பல் பூசினவங்கெல்லாம் நம்மோடு வாதம் புரிவதற்காக வந்திருக்கிறதாக கேள்வி, நம்மோடு வாதம் புரிவதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடனே அரசர் கேட்கிறார், வாதம் புரிவதற்காக, அப்படியானால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த சமண குருமார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், வாதம் புரிவதற்காக இவர்களை அழைத்தவர்கள் யார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர்களாக வந்தார்களா என்றும் புரியவில்லை, வந்திருக்கிறார்கள். அது ஒன்றும் தொடர்ந்ததான், அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நாங்கள் எங்களுடைய மந்திரத்தினாலே நெருப்பை ஏறி அந்த குழந்தையை அஞ்சும்படியாக செய்து துண்டை காணும் இந்த ஊரை விட்டு ஓட பண்ணிடுவோம், அதுக்கு உங்களுடைய உத்தரவு ஓடுன்னு கேட்கிறேன். நான் சொல்றதுதான் சரித்திரம், புராணம் அல்ல. தெய்வ சக்தியில இதை ரெக்கார்ட் பண்ற. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பாண்டியன் திரும்பவும் கேட்கிறான், நீங்க மந்திரத்தால தானே அவங்களை வெல்கிறேன்னு சொல்லுகிறீர்கள். ஆமா, அப்படியாலும் செய்யுங்கள். போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தி பாருங்க, இந்த சமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசர்கள் போய் சொல்லுகிற பொழுது, நம்ம நாட்டுக்கு சாம்பல் பூசுறவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அரசன், அப்படியா, எதுக்காக வந்தாங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அரசனுக்கு ஒற்றர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டுக்குள்ளே யாராவது அந்நியர்கள் அல்லது வேற்று அயலார்கள் யாராவது வந்தா உடனே அரசனுக்கு போய் தகவல் தெரிவித்து, இந்நாள் வந்திருக்கிறார்கள், இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் தகவலை சொல்ல வேண்டும். ஆனால் அரசனுடைய ஒற்றர்கள் சரியாக செயல்பட முடியாத காரணத்தினாலே அரசனுக்கு செய்தி தெரியல. அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலையில் இருப்பான். கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில தான் அரசனுடைய ஒற்றர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்களை விட சமண ஒற்றர்கள் கொஞ்சம் பரவாயில்லை. சமணர்களுக்கு ஒற்றர்கள் உண்டு. அவங்க சமண கூட்டத்திலே அவர்கள் பங்கேற்பதை விட சைவ சமய கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பங்கேற்பாங்க. எங்க ஊர்ல எதிர்கட்சி கூட்டத்துக்கு போகிறவன் தான் அந்த கட்சியில் இருப்பான். தாங்க கட்சி கூட்டத்துக்கு போறானோ இல்லையோ, எதிர்கட்சி கூட்டத்துக்கு அவசியமா போய் அவன் என்னென்னலாம் நம்மளை பத்தி திட்டுறான்னு தெரிஞ்சு. அதனால இந்த சமண சமயத்தவன் என்ன பண்ணுவான், கொட்டர்களை போட்டு சைவ சமயம் எங்க இது நடந்தாலும், அந்த கூட்டம் எங்க நடந்தாலும் போய் நீ அட்டன் பண்ணிட்டு வரணும்னு. அது போல அவன் தமிழகத்திலையும் ஆட்களை போட்டிருந்தாங்க. தமிழகத்தில் போட்டிருந்த அந்த சமண ஒற்றர்கள், சமண குருமார்களுடைய ஒற்றர்கள் அங்க போய் அட்டன். ஏன்னு கேட்டா நல்ல கவனமா கேட்கணும். அரசர் கேட்கிறான், எதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது இந்த சமண குருமார்கள் வந்து சொல்லுகிறார்கள், எங்களை வாது செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் சொல்லுகிறார். எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு?
வாது புரிவதற்காக ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார். இந்த குழந்தை வந்திருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க எப்படி சொன்னாங்க, அதை யோசிக்கணும்ல. கேட்கிறார், எழுதுறார், அது என்ன காரணம், எப்படி அவர்கள் சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த ஒற்றர்கள் அங்கே வேதாரண்யத்திலேயும் அவர்கள் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அப்பர் சாமி வேண்டாம், அது கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த கோள்களும் நாடுகளும் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனேயே ஞானசம்பந்த பெருமான் அதை பற்றி எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவர்கள் இருந்தால் இருக்கட்டும், நம்ம ஒன்றும் செய்து விட முடியாது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசது திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்காலம் வெள்ளி சரிவாம்பிரண்டும் உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு இந்த பதிகம் பாடினார். இந்த பதிகத்துக்கு என்ன பேரு? கோளறு பதிகம். எந்த ஊர்ல நிறைய இடத்துல அத கோளாறு பதிகம் இல்ல. சரி, அது அவங்க கோளாறு, அதை விட்டுருவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்ட, இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கோளறு பதிகத்தை எங்க போட்டிருக்காங்கன்னா நவக்கிரகம் இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. நம்மால் என்ன பண்றான், அந்த நவக்கிரகத்துல 9 தடவை சுத்துறான். அடுத்தவன் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இந்த சுத்துறான் பாருங்க. சுத்தும் போது இந்த வேறு தோழி பங்கனையும் படிச்சுக்கிட்டே சுத்துறான். ஒண்ணு சுத்து இல்ல படி, படிச்சுக்கிட்டே சுத்துறது எதுக்கு? இந்த நவகிரகத்தை திட்டிக்கிட்டே சுத்துற. நீ நவகிரகத்தை திட்டி அவளுக்கு கொடுத்துருக்கிற. நீ நவகிரகத்தை சுத்தும் போது ஒண்ணு அதுல நம்பிக்கை வச்சுக்க இல்லையா, இதை படிச்சா அதை இதையும் பாடிக்கிட்டு அதையும் சுத்திட்டு இருக்கான். ரொம்ப பேர் என்ன பண்ணுவான், அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப வயிற்று வலி, வயிறு வலி தாங்க முடியும். வயிற்று வலிக்கும் பொழுதெல்லாம் ஒரு டாக்டர் போவார். அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிட்ட சரியாயிடும். ஒரே வாரத்தில் திரும்பவும் வைக்க வைக்கும். திரும்பவும் அதே டாக்டர் போற, திரும்ப ஒரு மருந்து இருப்பாரு, சரியாயிடும். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, என்ன அது வயிற்று வலின்னு அடிக்கடி போறேன், அவர் மருந்து கொடுக்குறாரு, சாப்பிட்ற சரியா போடுகிற, அப்புறம் திரும்பவும் வயிற்று வலி வருது. நான் டாக்டர் சொன்னா, நல்ல டாக்டரு, நீ அவரை பாரு என்னன்னு நோய்க்கான காரணத்தை. இல்லை இல்லை, அந்த டாக்டர் ரொம்ப சௌரியமா இருக்கு, டக்குன்னு போனா பார்த்துடலாம், எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணாரு, இவனுக்கு வயிற்று வலி இருந்துச்சு. வயிற்று வந்தோட டாக்டர் போனா கதவு பூட்டிருக்கு. பக்கத்து மருந்து கடையில கேட்டா டாக்டர் எங்கப்பான்னு கேட்டா, அவரு ஒரு இன்னொரு தெரியலங்க, ஒரு வாரமா வரல, என்னன்னு தெரியலன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல, வயிற்று வரை வலிக்குது. உடனே நண்பருக்கு ஃபோன் பண்ணி, நான் பார்க்குற டாக்டர் எதுவும் காணும், நீ ஒரு டாக்டர் சொன்னீங்க, நாங்கள் கூட்டிட்டு போறியா? சரி வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போனா ஒரு பெரிய கியூ. அப்போ உடனே டோக்கன் ஒரு டோக்கனை வாங்கி அவனை உட்கார வச்சுக்கிட்டு தானும் உட்காந்து, இவன் வயிற்று வலியோட உட்கார்ந்து இருந்து இப்படி பார்த்தா அந்த கியூல நடுவுல இவன் எப்பவும் போய் பாப்பா பாருங்க டாக்டர் அங்க உட்கார்ந்து. இப்ப இவன் என்ன பண்ணாரு, ஐயோ நமக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டரே இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு, அப்ப இவர் எவ்வளவு பெரிய டாக்டர் இல்ல சொல்லணும். அதை விட்டா நேரம் அவர்கிட்ட போய், டாக்டர் நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் உங்களை தேடி அங்க போனேன், எனக்கு வயிற்று வலி டாக்டர், எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா. அவன் என்ன, ஏன் நேரம் சரியில்லைன்னு நான் இங்க வந்தா நீ இங்க வந்து எவ்வளோ வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அது போல சனீஸ்வரன் அவன் பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போய் அவனே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு திருநள்ளாறுல போய் அந்த ஈஸ்வரன் கிட்ட போய் நின்று ரீசார்ஜ் பண்ணி போனா, நம்ம சனி கண்டா அங்க போய் ஈஸ்வரனை விட்டு இதை சுத்துது.
இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது சொல்லுங்க. திருநள்ளாறு போனா அங்க தப்பாரண்யேஸ்வரர் அந்த பெருமான வணங்கலாறு போனா சன்னதியில ஒருத்தரையும் காணும். இங்க சேன்னு கூட்டம். இந்த சனியை எல்லா சனியும் சுத்துது. என்ன அங்க இந்த சனியை பார்த்தாலும் சிவாச்சாரியா அங்கதான் இருக்காங்க. வியாபாரம் அங்கதான் நடக்குது. அது என்ன பண்ண முடியும்? நான் விட்டு போய் ஒருத்தரை கேட்டேன், சாமி தரிசனம் பண்ணணும், கொஞ்சம் ஏதாவது தீபாவளி பிஸியா இருக்கிறேன். நீங்க சன்னதியில போனீங்கன்னா அங்க ஒரு சக்தியில திருநீர் இருக்கும், அதை எடுத்து அப்படியே வரமா விடுவோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த வைத்தொழிக்கார கதை தெரியல அவங்களுக்கு. இப்ப என்னன்ட்டு அப்ப முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை விட்டு கொட்ட தெய்வங்களுக்காக நாம அல்லல்படுகிற அந்த செய்திகளிலிருந்து நம்மை விடுவிப்பதுதான் திருமுறை. திருமுறை என்பது என்ன என்று கேட்டால் எழுதும் முழு முதற் பொருள். எங்கள் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவன் ஒருவன் தான் திருச்சலாம்பியோடு இருக்கிறான். இந்த கடவுளுக்கு தனியா கிரீடம் வைக்கணும். சிவபெருமானுக்கு தனியா கிரீடம் கிடையாது. அவனுடைய திருமுடியை ஏன் என்று கேட்டால் மற்ற கடவுளுக்கு அவர் தலைவன் என்று சொல்வதற்கு அடையாளமாக அந்த முடியை எடுத்து சொல்லுவோம். எங்க ஊர்ல முதலமைச்சராக பதவி ஏற்றார்னா என்னன்னு அர்த்தம்? 5 வருஷம் வச்சு இறங்கிவார்னு அர்த்தம். நான் அப்படிதான் படிப்பேன். முதலமைச்சராக பதவி ஏற்றார்னா 5 வருஷம் கணக்கு பண்ணி 5 வருஷத்துல முதலமைச்சரிலிருந்து இறக்கப்படுவார் அப்படிதான் அர்த்தம். பதவி ஏற்றார்னா இறங்க போறாருன்னு அர்த்தம். அப்ப முடி சூட்டி கொண்டாருன்னு சொன்னா ஒரு நாள் அந்த முடியை எடுத்து விடுவார்கள் என்று அர்த்தம். அப்படியானால் எல்லா கடவுளுக்கும் முடி வைக்கப்படுகிறது, முடி ஊட்டப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாள் அந்த முடி இழப்பார்கள் என்று அர்த்தம். ஆனால் சிவபெருமானுக்கு முடி சூட்டப்படுவதில்லை. அவனுக்கு நிரந்தரமான ஜனாமுடியே தலைமுடியாக நிரந்த முடியாக இருக்கிறார். அவன் ஒருவன் தான் நிரந்தர கடவுள். இந்த எல்லாம் சாயா தெய்வங்கள், நிழல் கடவுள்கள். அதனால்தான் நம்முடைய திருமந்திரத்துல திருமூலர் சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும். அது இன்னொரு பொருள் வச்சாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் நீ சொல்லிட்டு இருக்கிய அந்த திருமால் அவர் தேடியும் இவர் இல்லை, கிடைக்காம போனவரா இவர் தாண்டா எல்லாத்துக்கும் மேல இருக்கிற கடவுள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. பாருங்க, முதல்ல வரி சொல்லிட்டார்ல, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை. அடுத்ததான் எதுக்கு சூப்பர் ஃப்ளூவர்ஸா இன்னொரு தடவை சொல்லுகிறார், அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அப்ப முன்ன வரி என்ன சொல்லுகிறதுல எங்கும் இல்லை, எங்கும் இல்லைங்கிறது மட்டுமல்ல இங்கும் இல்லைன்னா இந்த மண்ணுலகத்திலேயே நானே கடவுள்னு சொல்லிட்டு சில பேர் தெரிவாண்டா நம்பிடாத, அவன் சிவன் இல்லடான்னு சொல்லி சொல்லுகிறார். அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, மௌனம் கடந்தென்று பொன்னோடு இன்னும் தவச்சடைமுடி தாமரையாடினார். அந்த சடாமுடியைத்தான் முதல் இலக்கணமாக சொல்லுகிறார். பெருமானுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். அவன் ஒருவனுக்குத்தான் திருச்சடாமுடி உண்டு, அவன் ஒருவனுக்குத்தான் தலையிலே பெரிய உண்டு, அவன் ஒருவன் தான் தலைமாலை அணிந்திருப்பான், அவன் ஒருவனுக்குத்தான் நெற்றிக்கண் உண்டு, அவன் ஒருவன் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பான், அவன் ஒருவன் தான் சாம்பல் பூசி இருப்பான், அவன் ஒருவன் தான் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அருவுருவமாக இருப்பான். அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டில் இருப்பான். வேறு எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போகுமா? எந்த கடவுள சுடுகாட்டுக்கு போகுமாங்க? என்னங்க, சிவபெருமான் ஒருவன் தான் அங்க டான்ஸ் போட்டு பிரமாதமா ஆடிட்டு இருக்கிறார். கோயில் சுடுகாடு, கோயில் இருக்கிறவர் சுடுகாட்டில் ஆடிட்டு இருக்கார். என்ன ஒரு மாணவர் கேட்ட, சார் அப்ப நான் எங்க போறது, கோயிலுக்கு போறதா சுடுகாட்டுக்கு போறதாங்க? நான் சாமி கும்பிடணும் சார், சிவனை கும்பிடணும், நான் கோயிலுக்கு போறதா சுடுகாட்டுக்கு போறான்னு கேட்டான். நல்ல கேள்விதான் பார்த்தம்பி, நீ கோயிலுக்கே போ, அவர் அங்க இருக்கிற, நீ கோயிலுக்கே போ. ஆனா எல்லா பையனும் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர மீட்டிங் போக மாட்டாருங்க, பயிர் அங்க வச்சு நான் பாத்துக்கிறேங்கிற. அப்ப
பெருமானுடைய அந்த நிலை, அவன் எந்த தாயினுடைய வயிற்றிலேயும் கருவிலே இருந்து பிறந்தவன். அப்படி ஒரு பிறப்பு இல்லாதவன் தான் நமக்கு கடவுளாக இருக்கிறான் என்று சொன்னால் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நமக்கு அவரே தான் குரு. சைவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேரு என்னன்னு கேட்டா, நம்முடைய முதல் குரு தட்சிணாமூர்த்தி, கண்ணாடியின் கீழே இருக்கிறவர். தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக இருக்கிற அதனாலதான் மடங்கள் பெருமையான திருக்கைலாய பரம்பரை என்று சுவாமிகள் இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். நாம் செய்த பெரும்பு தர்மயாதனுடைய அந்த மிகப்பெரிய அற்புதமான பணி இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்ப யாசம் வந்து போற, இப்ப நீங்க நல்ல ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அரசனுக்கு தன்னுடைய நாட்டிற்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களை உடனே உளவு பார்த்து சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இல்லை, சரியாக இல்லை. அந்த ஒற்றர்கள் சரியா வேலை பார்க்கல. இந்த இடம் அரசன் வந்து முதல் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அவன் தான் கொடுத்துருக்கணும். சோழ நாட்டில இருந்து ஒரு சாம்பல் பூசணம் ஒருத்தர் கூட்டம் வந்திருக்குது, ஒரு பையன் வந்து ஒரு குழந்தை வந்திருக்குது, அது என்னவோ இளமையிலேயே பால் குடிச்சிச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை பாண்டிய அரசனுக்கு ஒற்றர்கள் தந்திருக்கணும். they failed in their duty. கொடுக்கல. அரசன் குருமார்களை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப குருமார்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இவர் வாதம் பண்றதுக்காக அவங்க ஒரு ஸ்டெப்பு மேல அவங்க ஒற்றர்களை போய் எல்லா இடங்களிலும் அனுப்பி சமய குருமார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இருக்கிற இடத்துல எல்லாம் தங்களுடைய ஒற்றர்களை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டு அறிந்து கொண்டு வருகிறார்கள். அப்ப சமய குருமார்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அங்க இருக்கிற ஒற்றன் சொல்லுகிறான், பாண்டிய நாட்டுக்கு ஞானசம்பந்தர் என்று சொல்லக்கூடிய இந்த பாலகன் எழுந்தவரே அங்கே வந்து இங்கே வாதம் செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க கொஞ்சம் கெஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பாண்டியன் கிட்ட அந்த மதகுருமார்கள் சொல்லுகிறார்கள், அந்த குழந்தை எங்களோட வாதம் பண்றதுக்காக வந்திருக்குதுன்னு. இப்ப மதகுருமார்களுக்கு இது எப்படி தெரியும்னா ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சிருக்கோம். நிச்சயமா வந்திருக்குது. சரி, அந்த ஒற்றர்கள் மூலமா எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, அவர் அந்த பதியம் பாடினார்ல, அந்த பதியத்தில் சொல்லுகிறார் ஞானசம்பந்தர், புத்தரோடு அமைவாரில் அழிவிக்கு வண்ணல் திருநீர் செம்மை திடமே பாண்டாங்க. ஆகா, வாதில் வெல்லுவதற்காக திருநீரை அடிப்படையாக கொண்டு ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அப்ப பாண்டிய மன்னனின் ஒற்றனை விட சமய குருமார்களின் ஒற்றர்கள் என்னங்க ஷ்ரூடு, ஸ்மார்ட் தெரிஞ்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க யார் கூப்பிட்டு இங்க வந்தாங்க அப்படின்னு தெரியல. யார் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க யார் கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்கலாம், அது தெரியல. வாதம் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியுது. அப்ப மங்கையர்க்கரசியாருடைய ஒற்றர்கள் இவர்களுக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக போய் ஞானசம்பந்தரை பார்த்து எழுந்திருட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. மற்ற எவருக்கும் தெரியாமல் நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய ஒற்றர்கள் வேலை பார்த்த காரணத்தினாலே, எதனால ஞானசம்பந்தர் வந்தார் என்ற செய்தி தெரியாமல் போன காரணத்தினாலே, பாண்டியனின் ஒற்றனை விட மதகுருமார்களின் ஒற்றர்கள் சிறப்பாக இருந்தாலும் மதகுருமார்களின் ஒற்றர்களை விட மங்கையர்க்கரசியாரின் ஒற்றர்கள் திறமையாக கண்டுபிடிக்க முடியல. குருமார்களும் கண்டுபிடிக்கல. இந்த அப்பாதான் ஏற்பாடு பண்ணி வரவழைச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இத்தனையும் நம்ம கூடவே இருக்காங்க. எங்க சாமி கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இல்ல அந்த குரு அந்த நீர் பூசினவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க மதகுருமார்கள் வந்து அவங்க வாதம் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் கவலையை தருகிறது அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே நம்மையார் சொல்றாங்க, நீங்க நடுவு நிலைமையில இருக்க வேண்டியது தானே. வாதம் பண்ணா வாதத்துல யார் வெல்லுகிறார்களோ
அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க சாமி அப்படிங்கிறாங்க மங்கையரசியார். கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறாங்க பாருங்க. இந்த அம்மையாருடைய திறமையை என்னன்னு பேசுறது. அப்போ ஒரு தமிழ் பெண் நினைச்சால் இந்த மொத்த சமுதாயத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு நம்முடைய மங்கையரசிக்காக அந்த வெயிட் தான் பாருங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 60 நாயன்மார் சுந்தரர் பாடினார். சுந்தரர் எத்தனை நாயன்மார் பாடினார்? எத்தனை பாடினார்? எத்தனை பாடினார் நாயன்மார்? இல்ல, அதுதான் தப்பு. 60 நாயன்மார் தான் பாடினார். அவர் பாடினது 60 தாமா. 60 நாயன்மார். நம்ம இன்னைக்கு தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். சுந்தரர் பாடினது 60. தொடக்கத்தில் ஆரம்பிச்சது திருநீலகண்டத்து குயவனார், முடிக்கும் போது திருநீலகண்ட பாணர். அப்ப திருநீலகண்டத்தில் ஆரம்பிச்சு திருநீலகண்டத்தில் முடிக்கிற திருநீலகண்டத்து குயவனார் 1, திருநீலகண்டத்து பாணர் 60. கரெக்டா டேலி பண்ணிட்டார். 60 தான் பாடினார். அப்படி பாடுகிற பொழுது அந்த நாயன்மார் லிஸ்ட்ல நான் ஒரு நாயன்மார், எங்க அப்பா ஒரு நாயன்மார், எங்க அம்மா ஒரு நாயன்மார்னு சேர்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ரேஷன் கார்டா? இருக்கிறவங்க பேர் சேர்த்து கொடுக்குறீங்க. சுந்தரர் பாடியிருப்பாரா? இல்ல, பின்னால வந்த நம்பியாண்டார் நம்பிதான் அந்த திருக்கடை அந்த நிறைய பாட்டில் இருக்கக்கூடிய நாவலூரனையும் சடையனா இசைஞானியாரையும் விட்டுறக்கூடாது, ஏன்னா சுந்தரர் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக 60 63 ஆக்குறது நம்பியாண்டார் நம்பி. அப்பதான் கவுண்ட் 63 ஆச்சு. சுந்தரர் தன்னை ஒரு நாயன்மாராக சொல்லிக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு எல்லாருக்கும் அடியேன் அடியேன் என்று சொல்லிக் கொள்கிற பொழுது தன்னை சொல்லி நான் அடியேன் என்று சொல்லிக்க முடியும்? அது யாருக்கும் அடியேன். ஆகையினாலே இந்த நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தனை பேர்ல 60 பேர்ல எத்தனை பெண் நாயன்மார்கள்? பின்னால் சொல்லுங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன். 3 பேரு. யாரு? யாரோ ஜனகவதியா நடுவில் சத்துல திண்டு போறாங்க. யாரு ஜனகவதியா இருந்தது? ஜனகவதியா நாயன்மார் இல்ல. அப்புறம் இந்த எல்லாரும் சேர்த்து பையன் கேள்வி கேட்டாரா வந்து எல்லாரும் சேர்த்து ஒன்னா சொல்லுவாங்க. தப்பா சொல்றது தெரியாது. அப்படி சொல்லாம யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியட்டும். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா, நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடையாது. நான் பின்னால இருக்கிறவங்களை இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மங்கையர்கரசியா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க சொல்லு. அம்மா நீங்க சொல்லுங்க. 63ல 3, 60ல எத்தனை? சுந்தரர் பாடின நாயன்மார் பெண் நாயன்மார் 2 பேர் தான். ஒன்று காரிகாலம்மையார், இன்னொரு மங்கையர்கரசியார். 60 பேர்ல 2 பேர். என்ன ஒருத்தர் கேட்ட, என்ன சார் நியாயம்? 60 நாயன்மார்கள்ல 58 பேர் ஆண் நாயன்மார், 2 பெண் நாயன்மார் மட்டும்தானான்னு கேட்டேன். அவர் கேட்டேன். அப்ப நான் ஒன்று சொன்னேன். நான் ஒரு ஜோக்கு கேட்டேன், அதை உங்களுக்கு பதிலாக சொல்லட்டுமான்னு கேட்டேன். சொல்லுங்க சார். பெண்ணுக்கு திருமண வயசு 18, ஆணுக்கு திருமண வயசு 24 வச்சிருக்காங்க. அது கரெக்டான ஒரு கேட்டான். ஆணுக்கு 24 வயசு, பெண்ணுக்கு 18 வயசுன்னு வச்சிருக்காங்க. கரெக்டான ஏன் இப்படி மிஸ் மேட்ச்? அதுக்கு அவர் பதில் சொன்னார், ஆணுக்கு 24 வயசுல என்ன அறிவோ அது பெண்ணுக்கு 18 வயசுலயே வந்துருக்கு. அதனால அறிவு சமத்துக்காக அந்த வயசு 18 24 சொன்னாங்க. இந்த மெச்சூரிட்டிங்கிறது ஆணுக்கு 24 வந்துடும் நம்பலாம், பெண்ணுக்கு 18 வந்துடும். அது போல
60ல 2 நாயன்மாருடைய பெருமை, மீதி இருக்கிற 58 நாயன்மாருடைய பெருமைக்கு சமானமா விளங்குது. இவங்க மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, பாருங்க. இதெல்லாம் இன்றைய நடைமுறைக்கும் ஒத்து போகுது. எத்தனை மந்திரங்கள், எத்தனை பில்லி, எத்தனை சூன்யங்கள், எத்தனை விதமான சமயம் சார்ந்த மந்திரங்கள் இருந்துவிட்டு போட்டு கேட்கிறார் சொல்லுகிறார். அவங்க மந்திரத்தை அங்கிருந்து ஓதுனாங்க, இன்னும் சொல்ல போனா ஏவுனாங்க. அப்ப அவர் சொன்னார், அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்திலும் மற்ற மந்திர விதி வருமே. என்ன சொன்ன? அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்திலும், மாதிரம்னா திசைன்னு அர்த்தம். அஞ்செழுத்து இந்த மந்திரத்தை எழுதி நெருப்பு பற்ற வச்சா நெருப்பு பற்றவே மாட்டேங்குது, மந்திரம் போய் எஃபெக்ட் இல்லாம இருக்கு. அதுக்கு சேக்கிரார் சொல்லுகிறார், அஞ்செழுத்து ஓதுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நோக்குகிற திசை, அவர்கள் இல்லை, அவர்கள் நோக்குகிற திசையில கூட மற்ற மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. மற்ற மந்திர விதி வருமே. அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்திலும் மற்ற மந்திர விதி வருமே. வருமே ஏகால எதிர்மறை இலக்கணத்தில் சொல்லுவோம். ஏகால பல பொருள் வரும். ஏங்க உங்களோட சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு உங்க அண்ணன், உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு, நல்லா வருவானே. என்ன மாத்த ஏகாலம்? வரமாட்டான் எதிர்மறை. மற்ற மந்திர விதி வருமே, வராது அப்படின்னு அர்த்தம். அப்ப அஞ்செழுத்து ஓதுகிறவர்களுக்கு, அப்ப அஞ்செழுத்தை உரைப்போடு ஓதுகிறவர்களுக்கு, அஞ்செழுத்து மந்திரத்தை சதா உச்சரித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு மற்ற மந்திர விதி என்று சொல்லுவது மட்டுமல்ல, மற்ற சமயத்தவர்களும் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது என்பதை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளவும். அந்த அஞ்செழுத்தினுடைய வலிமை அது. இப்ப அஞ்செழுத்து இவங்க நெருப்பு வச்சு பார்த்தா போக மாட்டேங்குது அந்த நெருப்பு. இந்த மத குருமார்கள் ஒருத்தர் கேட்டான், என்ன நெருப்பு பத்த மாட்டேங்குது மந்திரத்துலன்னா? மந்திரத்துல பத்தலைன்னா என்ன, நெருப்பையே கொண்டு வச்சிருந்தான். அரசனுக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம எதிர வச்சோம் வைகிட்டான். அப்படியே வந்து நெருப்பை வச்சா ஞானசம்பந்தர் எல்லாரும் வெடித்து கொண்டாரு. ஞானசம்பந்தர் இந்த நெருப்பை பார்த்தார். அவர் சொல்லுகிறார், அதுல பதிவு பண்ணுகிறார், பொய்யலாம் ஆமன் கொழுகும் சுடர் ரெக்கார்டு. அவரை வந்து கற்பனையா பாடினது ஞானசம்பந்த பெருமான். பொய்யலாம் ஆமன் கொழுகும் சுடர் பையவே சென்று பாண்டியிருக்கார். பையவே சென்று, அதுவும் பாருங்க என்ன அழகா அந்த தேவாரத்தில் சொல்லுகிறார். சென்று பாண்டியருக்காகவே சொல்லல, அது மதுரை பாஷை. மதுரையில் தான் அது மதுரைக்காரன் எங்கள் ஊருக்கு சென்னைக்கு வந்திருந்தான். காலங்காலத்தால பஸ் ஏறலாம். அந்த சென்ட்ரல்லேருந்து ட்ரிப்ளிகேட் போன பஸ் ஏறி ஒரு டிக்கெட்டு கேட்டான் கண்டக்டர்கிட்ட. அந்த மதுரைக்காரன் உடனே அவன் வந்து 100 ரூபா நோட்டேன் நீட்டு நாட்டு. காலங்காலத்தால 100 ரூபா நீட்டுறியே, நான் எங்கே போயிட்டு இருக்கீங்க, நீ பைய கொடுன்னா. யாரு டிக்கெட் வாங்க என்ன சொன்னா, பைய கொடுக்கணும். அட பாவி, 100 ரூபா கொடுத்து மொத்த பையமா நீ கேட்கறீங்க அப்படின்னா, போச்சு இந்த பைய கொடுங்கன்னு சொன்ன. நான் சண்டை பெருசாச்சு. பக்கத்துல சொன்னா, யா ஒரு மதுரைக்காரர் போனதுக்கு பைய கொடுங்க, நீ பொதுவா கூட செல்றேன்னு சொல்றியா நீ அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த நெருப்பு கூட இந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்காம சோழ நாட்டை சேர்ந்த ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டு சொல்லை பெய்து தேவாரம் பாடுகிறார். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே. அப்ப இந்த போச்சு, நெருப்பு போச்சு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த சமண இருளை எவ்வாறு போக்கினார்? ஞானசம்பந்த பெருமான் தனக்கு வந்த மந்திரங்களை எவ்வாறு ஆற்றல் இழக்க செய்தார்? ஞானசம்பந்த பெருமான் தன் மனத்திற்கு வைக்கப்பட்ட தீயை எவ்வாறு மடை மாற்றினார்? எவ்வாறு செய்தார்?
நான் கேட்கிறேன், எப்படி பண்ணார் என்று கேட்டால், அன்பர்களே, அவர் செய்த சாதனத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் பயன்படுத்தியது தமிழ் பதிகத்தினாலே இத்தனையும் சாதித்தார். ஆகவே நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய டூல், சாதனம் தமிழ் திருமுறை. அந்த திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய சாதனத்தை எடுத்துக்கொண்டு அந்த சாதனத்தை கையாண்டு அந்த சாதனத்தை ஓதி அந்த சாதனத்தினாலே தான் நாம் எதிர்காலத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்கிறதை குறிக்கும் வண்ணமாகத்தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 7ஆம் நூற்றாண்டிலே எழுந்தருளி மிகப்பெரிய தாக்கத்தில் இருந்து இந்த தமிழகத்தையும் தமிழையும் சைவத்தையும் காத்தார்கள். அப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனமாக விளங்குவது எது என்று கேட்டுக்கொண்டு இந்த தமிழ் இன்னொரு இடத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும். தமிழ் பதிகங்கள் திருமுறைகள் என்பது சைவர்களுக்கு கையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொண்டு எதை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறோமோ அதை நிச்சயமாக சத்தியமாக நாம் சாதிக்கலாம். ஆனால் திருமுறைகளை விட்டு நாம் விலகக்கூடாது. நம்முடைய திருமுறை, அதாவது கோயில் வழிபாடாக இருந்தாலும் கூட அங்கே திருமுறைகள் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அந்த வழிபாட்டினால் பெறக்கூடிய பயன் ஏதுமில்லாமல் போகும். இதை நான் சொல்லல நண்பர்களே, என்னுடைய கருத்தாக இங்கு ஏதும் சொல்லப்பெறவில்லை. நான் என்னுடைய செய்திகள் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், முன்னே நடந்த செய்திகளினுடைய அடிப்படையில் வாட்டி இன்ஃபர் நாம் என்ன செய்திகளை பெறுகிறோம், பழைய சரித்திர சம்பவங்களில் இருந்து நமக்கு என்ன அறிவுரை கிடைக்கிறது, என்ன அறவுரை கிடைக்கிறது. இப்பொழுது நாம் அந்த சேம் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னா நமக்கு எது புதிதாக ஆயுதம் எதுவும் வந்துட போவதில்லை. புதுசா நமக்கு எந்த விதமான வெப்பனும் நமக்கு கிடைச்சிட போவதில்லை. நமக்கு ஏற்கனவே கிடைத்த ஆயுதங்கள். இங்க பாருங்க, ஒரு செய்தி நமக்கு எத்தனை எடுத்துக்காட்டி இருக்கிறார். திருஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டுக்கு போகிறார்கள். உங்களுக்கு திருமறைக்காட்டுக்கு போனா அங்க எல்லாரும் மெயின் கேட் வழியா போகாம, பிரதான வாசல் வழியாக போகாம பக்கவாட்டு வழியா போகிறார்கள். நேரா போகாம எல்லாரும் சுத்தி போறீங்க, கதவு சாத்தியிருக்க என்னன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, தொல்லை வேகம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பகற்ற வல்ல அன்பர் அடையாமை மருங்கோர் வாயில் வழி எய்தி அல்லது தீர்ப்பாதமை அர்ச்சிப்பார் என புகன்றார். அவங்க சொல்றாங்க, ஒரு காலத்துல வேதம் வழிபட்டு விட்டு போகும் பொழுது கதவு சாத்திட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வேதத்திற்கு சமானமாக எதுவும் வராததுனாலும் வேதமும் வராததுனாலும் இந்த கதவு திறக்கப்படாமலே போய் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு வழியாக எல்லாரும் சென்று வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். ஞானசம்பந்தர் உடனே திருநாவுக்கரசரை பார்க்கிறார். திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை பார்க்கிறார். இப்ப எல்லாரும் போனது மாதிரியே நம்மளும் அந்த பக்கவாட்டு வாசல் வழியாவே போனதா என்ன செய்கிறது அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்ற, எல்லாரும் வேணாம் போறதுக்கு போகலாம், நம்ம அப்படி போக முடியாது, நம்ம நேரத்தான் போயாகணும், ஆகையினாலே கதவு திறக்க பாருங்க அப்படின்னு யார சொன்னார்? திருநாவுக்கரசரை பார்த்து சொன்னார், கதவு திறக்க. அவர் உடனே பாடல், பண்ணின் நேர்மொழியாளர்களை வந்தாரோ கண்ணினால் மண்ணினால் வளம் பெறும் வரை காணலோ கண்ணினால் நேர்வழிக்கான கதவை திண்ணமாய் திறந்ததும் செய்வினே அப்படின்னு கேட்கிறேன். 10 மணி ஆகிப்போச்சு, திறக்கல. சாமி உடனே பல
11வது பாட்டு பாடுறார். அரக்கனை விரலால் அடர்த்திட்டனே இரக்கமுன்றி எம்பெருமான் நீரே சுரக்கும் புண்ணியல் சூழ் மறைக்காலம் சரக்கை கதவை திறப்பு மேனாரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். திறப்பு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள டக்கில் கதவு திறந்துருச்சு. கதவு உடனே திறந்துருச்சு. உடனே எல்லாரும் தொழி மகிழ் ஒளி எல்லா ஒலிகள் எழுப்பு விட்டார். அத்தனை பேரும் திறந்து அந்த வாய் வழியா கோயிலுக்கு போற எல்லாரும் போறாங்க. எல்லாரும் வழிபாடு செய்கிறார்கள். மலைக்காட்டு பெருமானை மலைக்காட்டு மணாளனை வழிபாடு செய்கிறார்கள். திரும்பி வழியில வருகிறார்கள். வருகிற பொழுது ஞானசம்பந்தர் பார்த்து திருநாவுக்கரசர் சொன்னார், சாமி நீங்க அடைக்கப்பாடுங்க, நீங்க அடைக்கப்பாடு. ஏன் அப்படின்னா நமக்கு திறக்க மட்டும்தான் தெரியும், அடைக்க தெரியாதுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அடைக்கவும் வல்லோம் அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்க கொஞ்சம் அது கதவை மூடி திறந்து இனிமே இது பழக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நீங்க அடைக்கப்பாடுன்னு. அவரும் உடனே சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிவும் மறைக்காட்டும் இது நன்கு இறை வைத்து அருள் செய்க. ஞானசம்பந்தர் கொஞ்சம் சூடு, அதனால சாமிக்கு முதல் பாட்டிலே சொன்னாரு, என்ன சொல்றேன்னு காதுல நல்லா வாங்கிக்கிட்டு செய்ய சொதப்பாரு. ஏதோ அவர் 10 பாட்டுக்கு இழுத்துருச்சார்ல, அதனால முதல் பாட்டிலே சொல்றாரு, நன்கு இறை வைத்து அருள் செய்க கதவை திருக்காப்பிட்டுக் கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு முதல் பாட்டிலேயே நல்லா அழுத்தம் திருத்தமா சொன்னார். அதனாலதான் இப்படி அவர் சொன்ன உடனே டக்குனு சாத்திட்டார்ல. அதனாலதான் அப்படி திருவாயூர்ல சொல்லுகிறவர்கள் சொல்லுதார், திறக்கப்பாடியை எண்ணினும் செந்தவன் உரைப்பு பாடி அழைப்பித்தார் அப்படின்றார். ஞானசம்பந்தம் நான் 10 பாட்டு பாடின உனக்கு உரைக்கல, ஒரு பாட்டு பாடினார் ஞானசம்பந்தம் சுருன்னு உரைச்சி கதவு சாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். கதவு சாத்தியாச்சு. அப்புறம் கதவு திறக்கிறது மூலமா அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இப்ப செய்தி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப தெய்வ சேக்கிழார் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருகிற புலவன் ஒரு வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது வரலாற்றினுடைய அந்த கேரக்டர்ஸ் பாத்திரங்களோடு இருந்து வரலாற்று பாத்திரங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வருகிற பொழுது தனக்கு எங்காவது தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று கருதினால் அந்த ஓட்டத்தில் இருந்து விலகி நின்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார். அதுபோல தெய்வச்சேக்கிழாரும் பதிவு செய்கிறார் தன்னுடைய கருத்தை. வரலாறு சொல்லிக்கொண்டே வந்தவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, பெரிய புராணம் மிக மிக அற்புதமான பாட்டு. இப்ப இதையெல்லாம் நாம நழுவ விடக்கூடாது. திருமறை நம்பர்தாம் அருள் செய்த அதனை முன்பு இதனை செய்த ஒருமையில் நின்ற தொண்டர்தாம் செய்திட வல்லவர் என்றார். திருமறை நம்பர்தாம் முன்பு சொன்ன அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர் அவர்களுக்கு என்ன ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னார். ஒருமையில் நின்ற தொண்டர் ஒக்கவர் அருள் செய்கை தாமே வகுத்திட வல்லவர் என்றார். இது தெய்வ சேர்க்கிறார் வாக்கு. சிவபெருமான் வேதம் சொன்னார், சிவபெருமான் வேதம் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இங்கே எம்முடைய குருமார்கள் சொன்னார்களே அதுவும் தமிழ் வேதம். அவர்களும் வேதம் சொன்னார்கள். 2 பேருக்கு வேதம். அப்ப தீட்சைக்கார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வேதம் கதவை சாத்தி கொண்டு போய்விட்டது என்று சொல்லுகிற பொழுது அந்த கதவை தானாக திறந்து கொள்ளுகிற வல்லமை இல்லாதவனா சிவன் இல்லை, திறந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவன் திறக்கல கதவை. இப்போ நீங்க கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும். வேத கதவை சாத்தி விட்டு போய்விட்டது என்று சொல்லுகிற பொழுது
ஒரு செய்தி நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நான் வந்து ஒரு புத்தகம் எழுதுறேன். அதாவது ராஜாங்க சாமி வந்து சண்டமார்க்கம் திரு சோமசுந்தர நாயக்கனுடைய வரலாற்றை எழுது. அது 3 பதிப்புகள் வந்து விட்டாங்க. 3 பதிப்புகளை விட்டு போய் 3வது பதிப்பு வந்துருச்சு. அதுக்கு ஒருத்தர் பாராட்டு விழா நடத்தணும்னு சொன்னாங்க. ஐயா, அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும், நடத்துங்க, அவசியம் அந்த தேதிக்கு வந்துருங்க. வந்துடுறேன். வரும்போது நீங்க அந்த புத்தகத்தை எழுதுறீங்கல்ல, அந்த பேனா, ஆமா, அதை எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்கு பேனா எடுத்துட்டு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். பேனாவுக்கு தாங்க பாராட்டு விழாங்க. ஏப்பா பேனாவுக்கு பாராட்டு? பேனா தானே எழுதிச்சு. என்ன எழுதிச்சு? பேனா தானே எழுதிச்சு. அதனால பேனாவுக்கு தான் பாராட்டு விழா. எங்கேயாவது நடக்குமா இது? பேனாவா எழுதிச்சு, பேனா எழுதிச்சுங்கிறது உண்மைதான். ஆனா பேனாவால எழுதுறது யாருக்கு முக்கியம் இல்லை. அது போல வேதமா சாத்திச்சு, வேதமா சாத்திச்சு இல்ல, வேதத்தால் சாட்சி கொண்டவர் யார் என்றால் சிவபெருமான் சாட்சி கொண்டார். ஏன் என்று சொன்னால், எதிர்காலத்திலே தமிழ் மறை வரும், இந்த தமிழ் பதிகங்கள் பாடுகிறார்களே, இது அந்த வேதத்திற்கு ஒப்பானது என்று இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த வேதங்கள் வந்து இந்த கதவை திறக்கும், இந்த கதவை மூடும் என்று சொல்லி காத்திருந்தார். நான் சொல்லல இந்த செய்தி, தெய்வ செய்கிறார் சொல்லுகிறார். திருமறை நம்பதாம் முன்பு செப்பும் அதனை, முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருவரையில் நின்ற தொண்டர் தம்பிரானாவால் ஒக்கவரும் அருள் செய்கை தாமே வகுத்திட வல்லவர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சிவபெருமான் சொன்ன வேதங்களை தம்முடைய தமிழ் மறைகளாக சொன்னவர்கள் மட்டுமல்ல, சிவபெருமான் எதை செய்ய வல்லவனோ அதை செய்தவர்கள் இவர்கள் இருவரும். சிவபெருமான் பாடினது வேதம், இவங்க 2 பேரும் தமிழ் வேதம் பாடினாங்கன்னு தெளிவா தெரியுது. சிவபெருமான் செய்கிறதையே இவங்க செய்வாங்கன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேரும் கதவை மூடி திறந்தது இவங்க 2 பேரும் செஞ்சது. அது சிவபெருமான் செஞ்சதைத்தான் இவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா நமக்கு தெளிவா போச்சு. சிவபெருமான் தான் வேதத்தால் தன்னுடைய கதவை சாற்றிக் கொண்டார். அதை திறந்து வைத்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். எனவே நம்முடைய பெருமக்களுடைய வாக்கு வேத வாக்கு மட்டுமல்ல, சிவபெருமான் செய்ய வல்லவற்றை நம்முடைய குருமார்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் செய்ய வல்லவர்கள்.